வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிவா பேசுகிறேன். இந்த வீடியோவில் வந்து ஒன்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது எது வெரி இம்பார்ட்டண்ட், ஒன்னஸ் ஏன் வெரி இம்பார்ட்டண்ட், ஃபீலிங் த ஒன்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அதை பற்றி பேச போகிறேன். ஸோ வாழ்க்கையில் வந்து நம்ம எல்லாருக்குமே ஹாப்பினஸ் இருக்கும். எல்லாருமே அந்த ஹாப்பினஸ்ன்னு ஒன்று இருக்கிறதுனால தான் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். பட் அதையும் மீறி சஃபரிங்னு ஒன்று இருக்குது எல்லாருக்குமே, இல்லையா? கஷ்டம்னு ஒன்று இருக்குது. ஹாப்பினஸ் வரும்போது தான் ஒரு கஷ்டம் வந்துடும். எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, ஹெல்த்தியான ஆளாக இருந்தாலும் சரி, சிக்காளாக இருந்தாலும் சரி, யாருமே வந்து எப்போவுமே ஹாப்பியாக இருக்கிறதில்ல, இல்லையா? ஸோ அந்த ஹாப்பினஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சதுனாலே நம்ம வந்து அதை சரி பண்ணிடலாம். ஓகே, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா டியூயாலிட்டி, அதாவது எல்லாத்தையுமே தனித்தனியாக பார்க்குறது. ஓகே, நான், என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய குழந்தை, என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய பேரண்ட்ஸ், என்னுடைய வீடு, என்னுடைய சொசைட்டி, என்னுடைய கண்ட்ரி, எல்லாமே என்னுடைய நான் அப்படின்னு பிரித்து பார்க்குறது தான் வந்து எல்லா ப்ராப்ளமுக்கும் ரீசன். ஸோ அதை ஒன்று எடுத்துட்டாலே எல்லா ப்ராப்ளமும் சரியாயிடும். ஓகே, ஸோ இட்ஸ் வெரி ஈஸி டு டூ இட். இட் டேக் டைம் பிகாஸ் இது ஒரு புதுசான ஒரு விஷயமா இருக்கும். ஆக்சுவலாக இட்ஸ் நாட் நியூ. இது ஒரு பழைய விஷயம், பண்ண வேண்டிய விஷயம் எல்லாருமே. ஸோ நம்ம வந்து ஹியூமனாக பிறந்தது வந்து நம்ம லக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, அனிமல்ஸுக்கு அப்புறமா வந்து ஹியூமன் பர்த் எடுக்கிறோம். இட்ஸ் வெரி லக்கி டு பிகம் ஹியூமன் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் வந்து லிவிங் பெட்டர் லைஃப் தென் அஸ். ஏன்னா அவங்களுக்கும் வந்து அந்த ஈகோ இருக்குது, நான் அப்படின்ற எண்ணம் இருக்கும். ஆனால் நம்ம அளவுக்கு கிடையாது. ஹியூமன் அளவுக்கு ரொம்ப வெறியாக நான், என்னோடய ஃபேமிலி, என்னோடய கண்ட்ரி, என்னோடய கிரிக்கெட் டீம், இட்ஸ் வெரி ஃபன்னி யூனோ. ஸோ இதெல்லாத்தையும் உடச்சி எடுத்துட்டா, இதெல்லாம் உடச்சி எடுக்கிறதுனா பெரிய விஷயம் கிடையாது. இட்ஸ் ஆல் அபவுட் திங்கிங். எல்லாமே நம்ம திங்க் பண்ண விஷயந்தான், இல்லையா? எல்லாமே நம்ம தாட் ப்ராசஸ் தான். ஜஸ்ட் 1 செகண்டில் வி கேன் சேஞ்ச் த தாட் ப்ராசஸ் ஜஸ்ட் பை திங்கிங், அனலைசிங். இட்ஸ் நாட் திங்கிங். ஒருத்தர் சொன்னாங்கன்றதுக்காக நம்ம உடனே எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. பட் யூ கேன் திங்க், யூ கேன் சே யுவர் செல்ஃப் தட் எவ்ரிதிங் இஸ் மீ. ஓகே, நம்ம எல்லாருமே சாக தான் போகிறோம், இல்லையா? எல்லாருக்குமே இருப்புன்றது நிச்சயம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது வாழறது கொஞ்ச நாள் தான். நம்மளுக்கு வேணால் நம்ம பெரிய 100 years வாழ போகிறோம் அப்படின்ற நினைப்பு இருக்கலாம். பட் நம்ம லைஃப்பில் வந்து சின்னதாக முடிஞ்சிடுது. ஓகே, பட்டாம்பூச்சி எல்லாம் சொல்லுவாங்களே, எத்தனை 6 நாள் 7 நாள் தான் இருக்கும், அதுக்கப்புறம் இறந்துடும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கை அப்படி தான். பார்க்க தான் நம்மளுக்கு ரொம்ப நாள் வாழற மாதிரி, ரொம்ப வருஷம் வாழற மாதிரி தெரியுதே தவிர ஏன்னா லிவிங் தட் லாங். சும்மா ஷார்ட்டாக முடிஞ்சிடுது நம்ம லைஃபு. ஸோ அந்த லைஃப்பில் ப்ராப்ளம் இல்லாமல் நிம்மதியாக வாழணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஒன்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நான் வந்து நம்மளுக்கு நிறைய ஐடென்டிஃபிகேஷன் நம்ம கொடுத்துருக்கோம்ல, பேரை விட்டுருங்க, அது அப்புறம் நம்ம லாஸ்ட்டாக வரலாம். என்னோட அப்படின்னு ஆரம்பிக்கிற விஷயங்கள் இருக்கும். என்னுடைய ஹஸ்பண்ட், என்னுடைய பேரண்ட்ஸ், என்னுடைய குழந்தை, என்னுடைய ஒய்ஃப் அப்படின்னு. ஸோ இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். மற்றவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம தனித்தனியாக பார்க்குறதுனால தான் என்கிட்ட இருக்கிறது அவங்ககிட்ட இல்லை, அவங்ககிட்ட இருக்கிறது என்கிட்ட இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா நம்ம டூயாலிட்டி இருக்கிறதுனால, தனித்தனியாக பிரித்து பார்க்குறதுனால. ஸோ அதை பிரித்து பார்க்காம நான் தான் அவன், நான் தான் அவங்க. ஓகே, என்னோடய பாடியில் நான் இந்த வேலையை செய்கிறேன், அவங்க பாடியில் அவங்க அந்த வேலையை செய்கிறாங்க. ஓகே, இட்ஸ் டைவர்சிட்டி. இட்ஸ் டைவர்சிட்டி பட் நாட் டிவைடட். தனித்தனியாக வேறு விஷயமா தெரியுமே தவிர எல்லாருமே ஒன்று தான். வேறு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் வேறு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோன்னா பிகாஸ் ஆஃப் அவர் மைண்ட் பர்சீவ் எவ்ரிதிங் டிஃப்ரெண்ட்லி. ஓகே, ஒரே விஷயத்த 1000 பேர் பார்த்தா 1000 பேரும் வேறு மாதிரி திங்க் பண்ணுவாங்க, இல்லையா? ஸோ அதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராப்ளம்னே சொல்லலாம் ஆக்சுவலாக. ஸோ வி ஆர் ஆல் த பார்ட் ஆஃப் காட், வி ஆர் த காட் அப்படின்றது நம்மளுக்கு புரியணும்.
எல்லாருமே ஒன்று தான் தெரிஞ்சிச்சுன்னா நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு நான் பையன். நான் எங்கள் அப்பாவுக்கு மட்டும் பையன் நினைக்கிறதுனால தான் எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் ஃப்ரிக்ஷன் ஏற்படுது. ஓகே, அவரும் வந்து என்னோடய பையன் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் அவருக்கும் எனக்கும் ஃப்ரிக்ஷன் ஏற்படுது. ஓகே, ஃப்ரிக்ஷன்னா ப்ராப்ளம்ஸ், கான்ஃப்ளிக்ஸ்லாம் வருது. ஓகே, ஸோ அதை நம்ம எடுத்துகிட்டு நான் வந்து எல்லா அப்பாக்களுக்குமே நான் பையன். உலகத்தில் இருக்க எல்லாமே எனக்கு அப்பா, அதாவது என்னோடய வயசில் பெரியவங்க இருக்கிறாங்களாம் அப்படின்னு நினச்சிட்டேன்னா நான் ஒருத்தர் தனியாக பார்க்க மாட்டேன். என்னோடய அப்பான்னு தனியாக அவர் பார்க்க மாட்டேன். அப்படி பார்க்குறதுனால தான் வந்து அவர் எதாவது சொன்னால் உடனே எனக்கும் கோவம் வர்றதோ இல்லை சேடாக ஃபீல் பண்ணுறது இதெல்லாம் வருது. அதே மாதிரி தான் அவருக்கும். ஸோ ஊரில் இருக்கிற எல்லா குழந்தையும் நான் என் குழந்தை தான் அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளமே இருக்காது. என் குழந்தைன்னு தனியாக ஒரு குழந்தைய பார்க்குறதுனால தான் அந்த குழந்தை நான் சொல்கிறத கேட்கல, அந்த குழந்தை நான் நினச்ச மாதிரி வாழலை அப்படின்லாம். உன் குழந்தை நல்லா வாழலையா? 1000 குழந்தை நல்லா வாழுது, அதெல்லாம் உன் குழந்தைன்னு நினச்சிட்டேன்னா இந்த ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே நீங்கள் உழுந்து உங்கள் குழந்தைக்கு எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுத்தாலும் உங்கள் குழந்தை நீங்கள் நினைக்கிற மாதிரி வளரணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கர்மா இருக்குது. ஓகே, இட்ஸ் ஆல் சயின்ஸ் ஒன்லி. ஓகே, அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, ஏன்னா ஒருத்தர் நம்ம கூடயே வாழ்ந்தாலும் ஒருத்தரோட கேரக்டர் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அவங்க நம்ம முன்னாடி இருக்கும்போது மட்டும்தான் நம்மளோட என்ன ரிலேஷன்ஷிப்பாக இருக்காங்களோ அதை வந்து ஆக்டிங் சொன்னால் தப்பாக நினச்சிப்பீங்க. we are all doing the same. என்னோடய அப்பாவுக்கு முன்னாடி இருக்கும்போது மட்டும்தான் நான் பையன், இல்லைன்னா நான் பையன் கிடையாது. என் ஒய்ஃப் முன்னாடி இருந்தால் நான் புருஷன், என் பொண்ணுக்கு முன்னாடி இருந்தால் நான் அப்பா. இதெல்லாம் we took the characters. ஓகே, சும்மாவே நான் அப்பாவாக இருக்க மாட்டேன் எல்லா இடத்துலையும், இல்லையா? சும்மாவே எல்லா இடத்துலையும் பையனாக இருக்க மாட்டேன்ல. ஏன்னா தட்ஸ் வாட் we do ட்ராமா. ஓகே, இதெல்லாம் ட்ராமா நம்ம பண்ணுறோம். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். எல்லாருமே ஒன்று தான். ஓகே, என் ஹஸ்பண்டுன்னு தனியாக பார்க்குறதுனால ப்ராப்ளம் வருது, என் ஒய்ஃப்னு தனியாக பார்க்குறதுனால ப்ராப்ளம் வருது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோன்னா முதல்ல மேரேஜ்னு ஒன்று நடக்காது. ஏன்னா எல்லாருமே ஒன்றுன்னு தெரிஞ்சோன்னே நம்ம தனியாக ஒரு ஆளை நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும்னு நினைக்க மாட்டோம். ஸோ அங்கேயே ப்ராப்ளம் சால்வ்டு. ஓகே, ஸோ ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகணுன்னா ஒன்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எந்த ப்ராப்ளம் வராது, எந்த சஃபரிங்கும் இருக்காது, ஹாப்பியாகவே இருக்கலாம். ஏன்னா நம்ம உயிரே போனாலும் நம்மளுக்கு தெரியும் we are not dying. நம்ம தனியாக இண்டிவிஜுவலாக எடுத்துக்கிட்டாலும் we are not dying. அதை சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணலாம். பட் அதை நம்புறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்க மாட்டீங்க. பட் அந்த ஒன்னஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் யூ கேன் திங்க் திஸ் வே. ஈவன் இஃப் யூ டை இன் திஸ் பாடி, you are living in others body, different bodies. You are living as Elon Musk, you are living as Modi ji. Okay, you may think this person is bad, but bad or good people irukangala. You are also living in their body as a good person. You are living as a bad person also in different body. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோன்னா இவன் நல்லவன் இவன் கெட்டவன் அப்படின்னு பிரித்து பார்க்க மாட்டோம். அப்படி பிரித்து பார்க்காம இருக்கும்போதே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகும். தேவையில்லாத ப்ராப்ளம் மைண்டில் சும்மா வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை போதாது. வீட்டுக்குள்ளேயே நம்ம ப்ராப்ளம் வரதுக்கு காரணமே நம்ம எல்லோரையும் பிரித்து பார்க்குறது தான். இது என்னோடய பையன் பொண்ணு எல்லாருமே ஒன்று தான். யூ ஆர் த சேம் பர்சன் லிவிங் ஆஸ் யுவர் சைல்டு, லிவிங் ஆஸ் யுவர் பிரதர், லிவிங் ஆஸ் யுவர் சன், லிவிங் ஆஸ் யுவர் ஃபாதர் அண்ட் மதர், லிவிங் ஆஸ் யுவர் கிராண்ட்மா, கிராண்ட்பா, எவ்ரிபடி. ஓகே, இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே வீட்டுக்குள்ள பிரச்சனை போயிடும். அதுக்கப்புறம் வெளியில் இவன் அப்படி பண்ணிட்டான், அவன் அப்படி பண்ணிட்டான், இந்த சிஎம் சரியில்லை, அந்த பிஎம் சரியில்லை, அந்த கண்ட்ரியில் இருக்கிற அவன் யார் ட்ரம்ப்பு, ஒரு இவன் அவன், இதெல்லாம் தேவையில்லாத வேலை. நம்ம வீட்டுக்குள்ளேயே எவ்வளோ பிரச்சனை. இந்த ஒன்னஸ் ப்ராக்டிஸ் பண்ண வீட்டுக்குள்ளேயே ப்ராப்ளம் போயிடும், வெளியிலேயும் ப்ராப்ளம் போயிடும். ஈவன் த ட்ரம்ப் இஸ் யூ. ஓகே, மீ அண்ட் யூ. ஓகே, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா there'll be no suffering. ஓகே, அவன் எதனா பண்ணிட்டு போட்டோம். ஓகே, நீ தான் அந்த பாடியில் அந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னாலே ஃபஸ்ட்டு we will change the energy in the world. நான் தான் அப்படின்னு நினைக்கும்போது எல்லாத்தையுமே நம்ம பாசிட்டிவாக நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா உலகமே பாசிட்டிவாக மாறிடும். ஏன்னா எல்லாமே தாட் ப்ராசஸ், இட்ஸ் ஆல் சேவ்ட் இன் த ஆகாஷிக் ரெக்கார்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த காஸ்மிக் மைண்டில்.
நம்ம ஒருத்தனையும் கெட்டவன் நல்லவன் இந்த மாதிரி இந்த கண்ட்ரி சரியில்லை, அந்த கண்ட்ரி சரியில்லை, இந்த நோய் இருக்குது, அந்த நோய் இருக்குது, எல்லாமே தாட் ப்ராசஸ். இட் மே பி வேர்ட்ஸ் யூ ஆர் டாக்கிங், பட் இட்ஸ் ஆல் தாட்ஸ். இதெல்லாம் எனர்ஜி. ஓகே, இது வந்து ஆகாஷிக் ரெக்கார்டில் சேவ் ஆகிறதுனால தான் ரொம்ப கொடுமையான டிசீஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் திரும்பி போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அதான் நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கோம் அந்த பேருங்களை. அந்த பேரை கூட இப்போ நான் சொல்ல விரும்பல. அந்த மாதிரி நோய்கள்லாம் வந்து நம்ம பேரை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால தான் இட்ஸ் ஸ்டில் எக்ஸிஸ்டிங். டாக்டர்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் want you to repeat those names. அங்கங்கே கட் அவுட்ஸ் அந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் நீங்கள் அப்பப்போ பார்த்துட்டே இருக்கணும். மைண்டுக்குள்ளே அதை பற்றி பேசிட்டே இருக்கணும் அந்த நோய்கள்லாம். அப்போ தான் அந்த நோய் போகாது. அப்போ தான் அதை வச்சு அவங்க சம்பாதிக்கலாம். பட் ஸ்டில் அந்த வேலையை யார் செய்யுதுன்னு பார்த்தா நீங்கள் தான் டாக்டர்ஸாக, இந்த மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களாம் நீங்கள் தான் செய்கிறீங்க. அதை புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு யூ ஹேவ் டு சேஞ்ச் த எனர்ஜி. யூ ஹேவ் டு சேஞ்ச் த எனர்ஜி ஆஃப் த வேர்ல்டு. இதை நம்மளால் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா உலகத்தை மாற்றலாம். எவ்ரிபடி கேன் பி ஹாப்பி, எவ்ரிபடி கேன் பி த காட். ஓகே, ஒரு படத்தில் காமெடியாக சொல்லுவாங்க, கவுண்டமணி அண்ட் செந்தில் ஒரு சாவில் போயிட்டு டே உன் பொண்டாட்டி உனக்கு மட்டுமா பொண்டாட்டி இருந்தா, எல்லாருக்குமே அந்த பொண்டாட்டி இருந்தான்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அவனை பிடிச்சி அடிப்பாங்க. ஸோ யோசிச்சு பார்த்தா தட்ஸ் ட்ரூ, தட்ஸ் வாட் வி ஷுட் திங்க். பட் அந்த தாட்டில் வந்து எல்லாருமே ஒரு டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா வி ஆல் திங்க் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்ற இது வரும்போதே அங்கே செக்ஸ் தான் மெயினாக இருக்குது. அது இல்லைன்னா யாரும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டோம் இல்லையா. பட் ஆனால் புனிதமான ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கோம் அதில். அதனால தான் இந்த மாதிரி ஒருத்தர் உன் பொண்டாட்டியே உனக்கு மட்டுமா பொண்டாட்டி, எல்லாருமே பொண்டாட்டி சொன்னால் உடனே உங்களுக்கு டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் ஆகிறதுக்கு காரணம் யூ திங்க் இன் தட் வே. ஓகே, ஸோ பொண்டாட்டி புருஷன்றது என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு புருஷன் வந்து he gives the security. That is a very important for the wife. Okay, it's not about the sex, it's not about anything else. Love எல்லாம் இல்லை. ஓகே, love should not be for one person. So and the security every men should give to every woman. That's what it means. உன் பொண்டாட்டி எல்லாருக்குமே பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறது, யூ கேன் டேக் இட் தட் வே. ஓகே, எல்லா மென்னும் வந்து எல்லா உமனையும் செக்யூர் பண்ணும் அப்படின்ற தாட் இது வச்சுக்கலாம், அதில் மீனிங் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஹஸ்பண்ட் எல்லாமே அப்படி தான். ஓகே, ஸோ இன்செக்யூரிட்டி ஃபீலிங்லேருந்து எல்லாமே போகணும் அப்படின்னா வி ஹேவ் டு ப்ராக்டிஸ் த ஒன்னஸ். ரொம்ப நேரமாக கையில் பிடிச்சி பேசிகிட்ருக்கு, கை வலிக்குது. ஓகே, ப்ளீஸ் ப்ராக்டிஸ் திஸ். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறேன். நன்றி, வணக்கம். நினைக்கிறேன். சிவா, சாரி.